ஒரு ஊரில் ஒரு திமிர் பிடிச்ச யானை ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப திமிராக இருந்துச்சு. அந்த யானை எப்போவுமே மற்ற மிருகங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த யானையை பார்த்தாலே எல்லா மிருகங்களும் ஓடி போயிடும். அந்த காட்டில் ஒரு எறும்பு கூட்டமும் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த எறும்புங்க எப்பவுமே சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. அதுங்க எப்பவும் தங்களோட உணவை சேமித்து வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு நாள் அந்த எறும்புங்க செய்கிற வேலையை பார்த்த அந்த யானை பக்கத்தில் இருந்த குளத்துக்கு போய் தண்ணியை தன்னோட துதிக்கையால் எடுத்துட்டு வந்து அந்த எறும்புங்க மேலே அடித்து விட்டுருச்சு. அந்த எறும்புங்க தங்களோட சாப்பாடு எல்லாம் நனைஞ்சு போனதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தொடர்ந்து அந்த எறும்புகளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த யானை. ஒரு நாள் ரொம்ப கோபமான ஒரு எறும்பு தன்னோட தாத்தா கிட்ட போய் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லுச்சு. அதுக்கு அந்த தாத்தா எறும்பு சொன்னாரு, ரௌத்திரம் பழகு அப்படிங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கோபப்பட வேண்டிய விஷயத்துக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த சின்ன எறும்பு அந்த யானை இருக்கிற இடத்துக்கு போச்சு. அங்கே அந்த யானை படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதோட துதிக்கைக்குள்ளே போன அந்த எறும்பு மெதுவாக கடிக்க ஆரம்பிச்சுது. வலி தாங்காத யானை யார் என்னோட துதிக்கைக்குள்ளே கடிக்கிறதுன்னு கேட்டு அலறுச்சு. எங்களை சின்ன விலங்குன்னு தானே நீ எங்கள் மேலே தண்ணி ஊற்றி விளையாடின, இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கடிச்சுது. வலி தாங்க முடியாத யானையோட துதிக்கையில் இருந்து வெளியே வந்த அந்த எறும்பு பார்த்து சொல்லிச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் உங்களுக்கு இனிமே தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லிச்சு. குழந்தைகளா, நாம் பலசாலியாக இருந்தால் அடுத்தவங்களை தொல்லைப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் பலம் குறைவாக இருக்கிறவங்க யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.